Good morning to everyone. Today's maths class, the problems of de Moivre's theorem and the roots of a complex number. In previous class, we learned to de Moivre's theorem. De Moivre's theorem is cos theta plus I sin theta whole power n equal to cos n theta plus I sin n theta. That is the power bring to inside. இந்த பவரில் வரக்கூடிய எண்ணை இன்சைடில் கொண்டு போய் நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டா எழுத முடியும். காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா, அதாவது சிஸ் தீட்டா போலார் ஃபார்ம் டைப்பில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும்னா de Moivre's தியரத்தை யூஸ் பண்ண முடியும். செகண்டு பார்த்தீங்கன்னா இந்த ரூட்ஸ் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு 4 ஸ்டெப் பார்த்துருந்தோம். தட் இஸ் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ரூட்டை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு 4 ஸ்டெப். ஃபஸ்ட்டு ஸ்டெப் இஸ் போலார் ஃபார்ம். Polar form is what? R into cos theta plus I sin theta, or R into sis theta, or R into e power I theta. Here R is called modulus, theta is called argument or amplitude. Second step, add 2k by 2 argument. Argument என்ன மீனிங்க? Argumentனா theta. Theta கூட என்ன பண்ணா 2k பையை add பண்ணணும். தேர்டு ஸ்டெப்பு வந்து de Moivre's theorem. de Moivre's theoremனா பவரில் இருக்கிற எண்ணை இன்சைடில் கொண்டு போகிறதுக்கு பேர் de Moivre's theorem. ஃபோர்த்து ஸ்டெப் இஸ் த வேல்யூ ஆஃப் k 0, 1, 2 up to etc. n-1. 0, 1, 2லேருந்து n-1. இந்த 4 ஸ்டெப்பை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணால் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சோம். இது எல்லாமே ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம். ஸோ ஒரு சில கொஸ்டின் ஷார்ட்கட்டும் பார்த்துருந்தோம். ஸோ அதனுடைய சம்ஸ் கண்டுபிடித்து பார்க்கலாம். சால்வ் த ஈக்குவேஷன் z³ + 8i = 0 வேர் z belongs to c. cங்கிறது செட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர், zங்கிறது நம்பர். த நம்பர் ஃபார்ம் இஸ் z = x + iy. ஸோ இதில் நம்மளுக்கு ஒரு 3 மெத்தட் லாஸ்ட்டு இதே மாதிரியே பார்த்துருந்தோம். z−1 the whole cube + 27 இந்த மாதிரி வரக்கூடிய கொஸ்டின் தான் பார்த்துருந்தோம். ஸோ இது அதுக்கு எல்லாமே 3 மெத்தட் இருக்குது. ஒரு டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா எந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா நம்ம இப்போ யூஸ் பண்ணுங்களே 4 ஸ்டெப்பு. என்னென்ன ஸ்டெப்பு? போலார் ஃபார்மு, 2k பை ஆட் பண்ணுறது, de Moivre's theorem, வேல்யூ ஆஃப் k, அதை யூஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ செகண்ட் மாடல் நம்ம பார்க்கலாம். செகண்ட் மாடல் இது வேணால் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லா சம்முக்குமே. z³ + 8i = 0. இந்த 8iயை பவர் 3க்கு மாற்றணும். இந்த 3க்கு மாத்திரம் என்ன பண்ணிக்கலாம்னா z³ - 2i the whole cubeன்னு எழுதிக்கலாம். -2, that is 2 3 டைம் மல்டிபிள் பண்ணால் 8, i க்யூப்னுடைய வேல்யூ -i, -i இன்ட்டு மைனஸ் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐயாக மாறிடும். ஸோ ஈக்குவல் டு 0ங்களா? அப்போ a³ + b³ ஃபார்முலா a + b இன்ட்டு a + b ஒமேகா இன்ட்டு a + b ஒமேகா ஸ்கொயர். Here a is z, b is -2y. ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. z -2y, z -2y omega, z -2y omega square equal to 0. ஸோ எவ்ரி டைம் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் டைம் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு z ஃபைன் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 2y கிடச்சிரும். செகண்ட் ப்ராக்கெட் டைம் ஈக்குவல் டு 0ன்னு z கண்டுபிடிச்சோம்னா -2i omega. தேர்டு ப்ராக்கெட் ஈக்குவல் டு 0, we get z equal to 2i omega square. ஸோ இது ஒன் ஆஃப் த மெத்தடு. ஆனால் உங்கள் புக்கில் ஒமேகாவில் இருக்காது, உங்களுக்கு வேணால் போடலாம், இதோட ஸ்டாப் பண்ணாலும் கரெக்டு தான். இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டிக்கு ஒமேகாவும் ஒமேகா ஸ்கொயருடைய வேல்யூ தெரியும். -1/2 ப்ளஸ் i × √3/2னா என்னன்னு தெரியுங்க, ஒமேகா. சப்போஸ் இந்த இடத்துல -i போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா ஒமேகா ஸ்கொயர் வரும்னு படிச்சிருக்கிறோம். சம்டைம்ஸ் நீங்கள் ஒமேகா ஸ்கொயரையும் ஒமேகாவும் மாற்றி எடுத்தாலும் கரெக்டு தான். ஏன்னா ஒன்று இன்னொன்னுடைய என்னவாக இருக்கும், கான்ஜுகேட் டு ஈச் அதர்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா ஒமேகா -1/2 ப்ளஸ் i √3/2, ஒமேகா ஸ்கொயர் -1/2 - i √3/2. நெக்ஸ்ட்டு இந்த 2iயை இன்னரில் மல்டிபிள் பண்ணிவிடுங்க. இன்னரில் மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா -i ஸ்கொயர் கிடைக்கும். i ஸ்கொயர் வேல்யூ -1, ஸோ மைனஸ் என்ன ப்ளஸ்ஸாக மாறிடும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்கள் புக் ஆன்சர் கிடச்சிடும். இதுவே இன்னொரு மெத்தேடு பாருங்கள். இந்த மெத்தேடு பார்த்தோம்னா இப்படியும் போடலாம். z³ + 8i = 0ங்களா? 8iயை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா -2i the whole cube ரைட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் -3 டைம் மல்டிபிள் பண்ணால் a³ - b³ ஃபார்ம் என்னது, a - b இன்ட்டு a² + ab + b². ஹியர் ஏங்கிற இடத்துல z அண்ட் பிங்கிற இடத்துல 2i இருக்குது. சப்ஸ்டிட் பண்ணிக்கிட்டிங்கன்னா z -2i, z² + 2iz + b² 4i² = 0.
here 2 bracket time equal to 0ங்களா first bracket time equal to 0 ன்னு போட்டிங்கன்னா z equal to 2y கிடைக்கும் or second bracket time equal to 0 ன்னு போட்டிங்கன்னா இந்த bracket time quadratic formula டைப்பில் இருக்குது quadratic formula டைப் எப்படி இருக்குங்க ax² plus bs plus c equal to 0ங்கிற மாடல் இருக்கும் here x ஃபைன் பண்ண ஃபார்முலா -b plus or minus root of b squared minus 4ac by 2a x² xங்கிறது நம்மளுக்கு z² z இருக்குது அப்போ z தான் நீங்கள் ஃபைன் பண்ணணும் அப்போ z² உடைய கோஎஃபிஷியன்ட் 1ங்கிறதுனால a 1 ஆயிரும் b பார்த்தீங்கன்னா 2y z வராது இந்த இடத்துல b equal to 2i c equal to என்ன வரும்னா -4 c equal to என்ன வரும்னா -4 ஃபார்முலா ரீப்ளேஸ் பண்ணிடுங்க -2y plus or minus root of b squared 4i squared minus 4ac 4 into -4 i squared value -1 16 minus 4 12 ரூட் எடுத்திங்கன்னா 2 root 3 கிடைக்கும் 2 டிவைட் பண்ணிங்கன்னா -i plus or minus root 3 அப்போ -i plus root 3 -i minus root 3 கிடச்சிருங்க ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸில் நம்ம ஃபஸ்ட்டு 7 சம் பார்த்துருந்தோம் இப்போ 8th சம் வந்து பார்க்கலாம் இஃப் ஒமேகா நாட் ஈக்குவல் 1 இஸ் ஏ கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியுங்களா என்னன்னு தெரியும் ஒமேகா கியூப் ஈக்குவல் 1 அண்ட் சம் ஆஃப் த ரூட்ஸ் 1 + ஒமேகா ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 0 இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடை கன்சிடர் பண்ணிடுங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்மளுக்கு 1 + ஒமேகா ஸ்கொயர் மட்டும் வேணும் அப்போ 1 + ஒமேகா ஸ்கொயர் மட்டும் வேணும் ப்ளஸ் ஒமேகா முப்பது என்ன கிடைக்கும் -ஒமேகா அப்போ அந்த 1 + ஒமேகா ஸ்கொயருக்கு -ஒமேகா ஆல்ரெடி ஒரு -ஒமேகா இருக்குது அதை ரைட் பண்ணிடுங்க இந்த சேம் 1 + ஒமேகா மட்டும் வேணும்னா இந்த ஒமேகா ஸ்கொயர் மூவ் பண்ணால் -ஒமேகா ஸ்கொயர் ஆல்ரெடி ஒரு -ஒமேகா ஸ்கொயர் ஸோ -ஒமேகாவும் -ஒமேகாவும் -2 ஒமேகா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே -2 ஒமேகா ஸ்கொயர் பவர் 6 கிடச்சிரும் இப்போ -6 டைம் மல்டிபிள் பண்ண ப்ளஸ் 2 பவர் 6 இங்கே 2 பவர் 6 ஒமேகா பவர் 6 ஒமேகா பவர் 12 நாம் எப்படி இந்த ஐனுடைய பவர் 4னுடைய மல்டிபிள்ஸாக இருந்தால் ஒன்றுன்னு படித்தோம் i பவர் 4 i பவர் 8 i பவர் 12 1 மாதிரி ஒமேகா கியூப் ஈக்குவல் 1னா 3னுடைய மல்டிபிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா 1 சாட்டிஸ்ஃபை பண்ணும் சப்போஸ் ஒமேகா பவர் 4 1னா 4னுடைய மல்டிபிள்ஸ்னால் உங்களுக்கு 1 சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்போ ஒமேகா கியூப் ஒமேகா பவர் 6 ஒமேகா பவர் 9 12 எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணணும் 1 ஸோ அப்போ 1 + 1 2 a பவர் m into a பவர் என்ன a பவர் m + n அப்போ 2 பவர் 1 கிடைக்கும் 6 + 1 7 2 7 டைம் மல்டிபிள் பண்ணால் 128 இதில் செகண்ட் சப்டிவிஷன் 1 + ஒமேகா 1 + ஒமேகா ஸ்கொயர் 1 + ஒமேகா பவர் 4 அப் டு எக்ஸட்ரா 1 + ஒமேகா பவர் 8 எக்ஸட்ரா 1 + ஒமேகா பவர் 2 பவர் 11 இதில் எத்தனை டைம் இருக்குன்னு சொல்ல முடியுங்களா சொல்லிடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா 11 இருக்குது அப்படின்னா இதோட 12 டைம்ஸ் வரும் சொல்ல முடியும் நம்மளுக்கு n0 1 to up to எக்ஸட்ரா n-1 தானுங்க 12 டைம்ஸ் இருக்குண்டு பட் எல்லாமே 2 பவர் இருந்தால் தான் அது கரெக்டு அது செக் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு 2 பவரில் தான் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம் இப்போ இது 2னுடைய பவர் 11 இருக்கிற மாதிரி இந்த 18 2னுடைய பவர் ரைட் பண்ணிக்கலாம் 4 ரைட் பண்ணால் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் 8 ரைட் பண்ணால் 2 க்யூப்னு எழுத முடியும் 4 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் இது வேணால் உங்களுக்கு தேவைன்னா 2 பவர் 1ன்னு எழுத முடியும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒமேகா ஸ்கொயர் இருக்குங்களா இந்த இடத்துல 2 பவர் 1 ரைட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல பாருங்கள் ஒமேகாவுடைய பவர் 2 பவர் 1 இது வேணால் 2 பவர் 0ன்னு கூட உங்களால் ரைட் பண்ண முடியும் 1 + ஒமேகா 2 பவர் 0 1 + ஒமேகா பவர் 2 பவர் 1 1 + ஒமேகா ஸ்கொயர் பவர் 2 1 + ஒமேகா ஸ்கொயர் பவர் 3 1 + ஒமேகா ஸ்கொயர் பவர் 11 இங்கே பார்த்தீங்கன்னா ஒமேகா ஸ்கொயர்னுடைய பவரை மட்டும் பாருங்கள் ஒமேகா ஸ்கொயருக்கு பவர் என்ன இருக்குங்க 1 2 3 அப் டு எக்ஸட்ரா 11 வரைக்கும் வருதா அப்போ 11 இந்த ஒரு டைம் ஆட் பண்ணிங்கன்னா டோட்டலாக எத்தனை டைம் வரும்னா 12 டைம்ஸ் கிடைக்கும் இப்போ இதனுடைய வேல்யூ 1 + ஒமேகா செகண்டுடைய வேல்யூ 1 + ஒமேகா ஸ்கொயர் இந்த ஒமேகா பவர் 4 சிம்ப்ளை பண்ணிங்கன்னா 1 + ஒமேகா அடுத்தது ஒமேகா பவர் 8 சிம்ப்ளை பண்ணிங்கன்னா 1 + ஒமேகா ஸ்கொயர் உங்களுக்கு வரக்கூடிய ரிமைண்டர் ஒமேகாவாக இருக்கலாம் அல்லது ஒமேகா ஸ்கொயராக தான் இருக்க முடியும் ஏன்னா கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி அப்போ 1 + ஒமேகா 1 + ஒமேகா ஸ்கொயர் 1 + ஒமேகா 1 + ஒமேகா ஸ்கொயர் இப்படியே போயிட்டே இருக்குது லாஸ்ட் டைம் 1 + ஒமேகா ஸ்கொயர் வருமா 1 + ஒமேகா வருமானு ஒரு டவுட் வரும் ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துலேருந்து ஒரு கன்க்ளூஷன் வரணும் இந்த கன்க்ளூஷனை பாருங்கள் பவர் 2னுடைய பவர் 3ஆக இருக்குது இங்கே 2னுடைய பவர் 1ஆக இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா ஆட் பவர் 2னுடைய பவர் ஆடாக இருக்கையில் ஒமேகா ஸ்கொயரை சாட்டிஸ்ஃபை பண்ணுது 2னுடைய பவர் ஈவனாக இருக்கையில் தட் இஸ் 2 ஸ்கொயர்டுங்களா ஈவனாக இருக்கையில் ஒமேகாவை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்போ இங்கே 2னுடைய பவர் ஆடாக இருக்கிறதுல உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா ஒமேகா ஸ்கொயரை சாட்டிஸ்ஃபை பண்ணுது
இப்போ 1 + ஒமேகா 1 + ஒமேகா ஸ்கொயர் அப் டு எக்ஸட்ரா எது வரைக்கும் இருக்குன்னா 1 + ஒமேகா 1 + 1 போயிட்டே இருக்குது. இப்போ இதில் எத்தனை டைம்ஸ் இருக்குது நம்மளுக்கு தெரியும், 12 ப்ராக்கெட் டைம் இருக்குதுன்னு ஃபைன் பண்ணிச்சுன்னா ஒவ்வொரு ப்ராக்கெட் டைமும் நம்மளுக்கு தெரியுங்களா, ஒரு டைம் மாதிரி கன்சிடர் பண்ணால் 12 டைம்ஸ் வருது. 12 டைம்ஸில் 2 ப்ராக்கெட் டைமை ஒரு குரூப்பாக கன்சிடர் பண்ணிடுங்க. ஒரு குரூப்பாக கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்ன்னு 6 டைம் பண்டில் பண்ணால் x⁻6. அப்போ அந்த எக்ஸுக்கு பதில் ப்ராக்கெட் டைம் 1 + ஒமேகா 1 + ஒமேகா ஸ்கொயர் பவரில் 6 வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இதை இன்னரில் மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 + ஒமேகா, அடுத்தது 1 + ஒமேகா ஸ்கொயர் 1 + ஒமேகா ஸ்கொயர் + ஒமேகா + ஒமேகா க்யூப் கிடைக்கும். 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் 0, ஒமேகா க்யூபோடைய வேல்யூ 1, 1 6 டைம் மல்டிபிள் பண்ணால் 1 கிடைக்கும். இந்த இடத்துல ஒரே ஒரு தான், இதை வந்து 12 டைம்ஸ் இருக்குது. 2 டைம்ஸை ஒரு குரூப்பாக கன்சிடர் பண்ணால் 6 ஸ்கொயர் வரும். அப்போ எக்ஸை 6 டைம் மல்டிபிள் பண்ணால் x⁻6ன்னு சொல்கிற மாதிரி இந்த எக்ஸுங்கிற இடத்துல இந்த 2 ப்ராக்கெட் டைமுடைய பவர் 6ன்னு ரைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல 2⁻1 2⁻2 2⁻3ன்னு எழுதிட்டிங்கன்னா 2 பவர் ஆடாக இருந்ததுன்னா ஒமேகா ஸ்கொயர்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. 2 பவர் ஈவனாக இருக்கையில் ஒமேகாவை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்படி சொல்லி தெரிஞ்சதுன்னா சம் ஈஸியாக போட்டலாம். அடுத்தது 9th கொஸ்டின். If z equal to 2 - 2y, find the rotation of z by theta radians in counterclockwise direction about the origin when theta equal to π/3, theta equal to 2π/3. that is பார்த்தீங்கன்னா இது எல்லாமே 2π/3 that is e⁻i⁻θ டைப்பில் இருக்குங்களா. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதையும் அதே மாதிரி ஆங்கிளுக்கு மாற்றணும். போலார் ஃபார்முக்கு மாற்றினா கண்டுபிடிச்சிக்கலாம். கிராஃப் ஷீட்டில் சப்போஸ் இது கண்டுபிடிக்கக்கூடிய இஜெட்டு r × e⁻i⁻θ டைப்பில் வருங்களா. ஸோ அந்த இஜெட்டு நீங்கள் கண்டுபிடிக்க அந்த போலார் ஃபார்மை π/3 ரொட்டேஷன் மூவ் பண்ணால் என்ன கிடைக்கும், அதே அந்த இஜெட்டை 2π/3 மூவ் பண்ணால் என்ன வரும், இந்த சேம் இஜெட்டை 3π/2 மூவ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு ஃபைன் பண்ணால் போதும். இங்கே இஜெட்டை ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணணும். அதை வந்து π/3 ஆங்கிள் மூவ் பண்ணால் நியூ பொசிஷன் எப்போ இருக்கும், 2π/3 மூவ் பண்ணால் 3π/2 என்னென்னு ஃபைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த இஜெட்டை நம்ம போலார் ஃபார்ம் மாற்றிடும். ஏன்னா இது எல்லாமே எதில் இருக்குங்க, ரேடியனில் இருக்குங்களா, பையில் இருக்குது. அப்போ அதே மாற்றி தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இஜெட் ஈக்குவல் 2 - 2y போலார் ஃபார்ம் மாற்றினா r × e⁻i⁻θ + i sin θ, r × cos θ + i sin θ 6θ எழுதிக்கலாம். ஸோ இப்போ r கண்டுபிடிக்கணும். √(x² + y²னா 2² 4 + 4 √8, ரூட் எடுத்தோம்னா 2√2 கிடைக்கும். ஆல்ஃபா ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணிக்கலாம். tan 1 y/x, ஒய்னுடைய வேல்யூ -2, எக்ஸ்னுடைய வேல்யூ 2ன்னு கிடைக்கும். அப்போ 2/-2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு -1, ரூட் எடுத்திங்கன்னா 1 வரும். அப்போ π/4, tan எத்தனை டிகிரி ஒன்றா 45 டிகிரி π/4. ஸோ நம்மளுக்கு ஆல்ஃபா கண்டுபிடிக்க 4 ரூல் தெரியும். இப்போ இந்த இடத்துல ப்ளஸ் மைனஸ்ங்கிறது எந்த கோடன்ட், 4th கோடன். 4th கோடனில் தீட்டா ஃபைன் பண்ணால் -ஆல்ஃபா. அப்போ 4th கோடன் தீட்டா ஈக்குவல் டு -ஆல்ஃபா. ஆல்ஃபானுடைய வேல்யூ π/4. அப்போ ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா 2√2 × 6 - π/4. 6 θ என்ன பண்ணிக்கலாம், e⁻−i⁻ ரைட் பண்ணிக்கலாம். அது மாதிரி ரைட் பண்ணியாச்சு. இப்போ தான் நம்ம கொஸ்டின் போயிருக்கு. ரொட்டேஷன் ஆஃப் இஜெட், நம்ம ஒரு இஜெட்டை ஃபைன் பண்ணியிருப்போம். அந்த இஜெட்டை இப்போ எவ்வளோடையும் ரொட்டேட் பண்ணோம், π/3 ஆங்கிள் e⁻i⁻3 ஆங்கிள் ரொட்டேட் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொசிஷன் பார்த்தீங்கன்னா இஜெட் × e⁻i⁻3. ஸோ அப்போ இஜெட் × e⁻i⁻3ல இஜெட்னுடைய வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணிடுங்க 2√2 × e⁻−i⁻4. அண்டு இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, அது e⁻i⁻3. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா LCM 12 எடுத்திங்கன்னா 4π - 3π பார்த்தீங்கன்னா 5/12 கிடச்சிரும். நம்மளுக்கு அந்த ஆங்கிள் போடையில் அந்த ஆங்கிளுக்கு மட்டும் பாக்கியில் cos θ + i sin θ பார்த்தீங்கன்னா cos 5/3 + i sin 5/3 வரும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாகவே e⁻i⁻3 போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி செகண்டு அந்த இஜெட்டை தீட்டாங்கிறது நீங்கள் என்ன இருக்குங்க 2π/3 ரேடியன்ஸ் ரொட்டேட் பண்ணால் we get நம்மளுக்கு என்ன பண்ணிக்கலாம் இஜெட் e⁻i2π/3. ஸோ அப்போ இஜெட்னுடைய வேல்யூ அண்டு e⁻i2π/3. இதில் 12 காமனாக எல்சிஎம் எடுத்துட்டால் -3π + 8πன்னு கிடைக்கும். 8π - 3π பார்த்தீங்கன்னா 5π/12. நம்மளுக்கு e⁻i⁻ cos θ + i sin θன்னு தெரியுங்களா. அப்போ cos 5π/12 + i sin 5π/12. The same third subdivision, rotation of z
theta that is 3 pi by 2 radians rotate பண்ணால் we get நம்மளுக்கு என்ன பண்ணிக்கிறாங்க z into e power I 3 pi by 2 z உடைய வேல்யூ 2 root 2 into e power minus I pi by 4 and e power I 3 pi by 2 LCM எடுக்கணும் LCM 4 காமனாக எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 6 கிடைக்கும் 6 minus 1 பார்த்தீங்கன்னா 5 pi by 4 ஸோ இதை பார்த்தீங்கன்னா cos 5 pi by 4 plus I sin 5 pi by 4 எழுதிக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.36 இதே மாடலில் தான் இருக்கும் ஆனால் புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடில் மாற்றி போட்டிருப்பாங்க அந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம் அது இப்படி ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சப்போஸ் z1 z2 and z3 ஆஃப் என் ஈக்குவல் ட்ரையாங்கிள் ஆஃப் என்ன பண்ணிக்கலாம் இன்ஸ்கிரிப்ட்ஸ் ஆஃப் யூ சர்க்கிள் தட் நம்ம அப்படி நம்ம கோடையில் இப்படி பார்த்துருப்போம் நம்ம கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி ஆல்ரெடி பார்த்துருக்கோங்களா கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டியில் z1 z2 z3 கோடையில் என்ன பண்ணியிருப்போம்னா இந்த மாதிரி போட்டிருப்போம் இந்த மாதிரி போட்டு இப்படி போட்டுருக்கலாம் 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் நம்மளுக்கு எப்படி வேணால் வரலாம் அங்கே 3 வெர்டிசஸ் மட்டும் சொல்லியிருக்கு ஃபஸ்ட்டு z1ங்கிற வெர்டிசஸ் கொடுத்துருக்காங்க 1 + i√3ங்கிறது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் வரும் அப்போ அதை யூஸ் பண்ணி வர மாதிரி ஒரு ஈக்குவல் ட்ரையாங்கிள் போட்டுங்க ஈக்குவல் ட்ரையாங்கிள் எவ்வளோ டிகிரி மேக் பண்ணுங்க உங்களுக்கு 120 டிகிரி தட் இஸ் 2 pi by 3 ஒமேகா நம்மளுக்கு கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டினாவே தெரியணும் 2 pi by n nth root of infinity n க்கு 3 போனால் என்ன கிடைக்கும் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி ஒமேகாங்கிறது e power I 2 pi by 3 or 6 pi by 3 that is minus 1 by 2 plus I into root 3 by 2 இதெல்லாமே உங்களுக்கு ஃபிங்கர் டிப்பில் மைண்டில் இருக்கணும் சரிங்களா ஸோ அப்போ z1ங்கிறது நம்மளுக்கு என்னென்னு தெரியும்னா 1 plus I root 3 ரியல் ஆக்சிஸ் இமேஜ் ஆக்சிஸ் போட்டுருங்க இப்போ இதை பார்த்தீங்கன்னா 2 pi by 3 டிகிரி ரொட்டேட் பண்ணால் z2னுடைய வேல்யூ என்ன கிடைக்கும் அகெயின் ஒரு 2 pi by 3 ரொட்டேட் பண்ணால் z3 என்ன கிடைக்கும் ஃபைண்ட் பண்ணோம் கொஸ்டின் ஒன்று கொடுத்துருக்கு சர்க்கிளினுடைய ரேடியஸ் தட் இஸ் மாடுலஸ் ஆஃப் z நம்மளுக்கு எங்கேயும் தெரியாது அதை மாடுலஸ் எடுத்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் 2 கிடைக்குது தட் இஸ் இது எல்லாமே z தான் மாடுலஸ் ஆஃப் z பார்த்தீங்கன்னா 2 சர்க்கிளுக்கும் சென்டருக்கும் உள்ள பாயிண்ட் தான் மாடுலஸ் ஆஃப் z ஸோ இது ப்ரீவியஸ் மாதிரியும் கூட போடலாம் நம்மளோட புக்கில் பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரிக்கல் ஃபார்மேஷன் தான் போட்டுருப்போம் போலார் ஃபார்ம் 1 + i√3 வந்து நம்ம போலார் மாற்றிக்கலாம் r into cos theta plus I sin theta r ஃபைன் பண்ணிடுங்க ரூட் ஆஃப் 1 + 3 பார்த்தீங்கன்னா √4 2 தீட்டாங்கிறது tan inverse √3 வரும் tan எத்தனை டிகிரி 60 டிகிரி ரேடியனுக்கு மாதிரியில் pi by 3 கிடச்சிரும் இப்போ பார்த்தீங்கன்னா 1 + i√3 போத்துமே ப்ளஸ்ஸாக இருக்குங்களா அப்போ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா அப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா தீட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும் pi by 3 தான் கிடச்சிரும் இப்போ z1 போலார் ஃபார்முக்கு மாற்றணும் e power I தீட்டாங்களா அப்போ e power I தீட்டா பதில் pi by 3 z1 ஈக்குவல் டு 2e power தட் இஸ் ரேடியஸ் ஆஃப் 2e power I pi by 3 கிடச்சிரும் இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா இந்த z1 என்ன பண்ணணும் 2 pi by 3 டிகிரி மூவ் பண்ண உங்களுக்கு எது கிடச்சிரும் z2வா ஸோ அதான் போட்டிருப்பாங்க செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் ஆஃப் z1 by 2 pi by 3 radians we get z2 அப்போ z2 எப்போ கிடைக்குன்னா z1 into e power I 2 by 3 z1 கூட e power I 2 by 3 மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு எதை ரீச் பண்ணிக்கலாம் z2 ரீச் பண்ணிக்கிறாங்களா ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா z1 வேல்யூ e power 2 e power I pi by 3 and e power I 2 pi by 3 LCM எடுத்துக்கினா e power I 3 pi by 3 கிடச்சிரும் அப்போ e power I பையனுடைய வேல்யூ cos pi plus I sin pi அதாவது 6 பையனுடைய வேல்யூ -1 படிச்சிருக்கோம் அப்போ -2 அப்போ z2 உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா -2ன்னு கிடச்சிருச்சு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா z3 ஃபைன் பண்ணணும் இப்போ z3 பார்த்தீங்கன்னா உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் z1 4 pi by 3 ஆங்கிள் மூவ் பண்ணால் உங்களுக்கு எது ரீச் பண்ணிக்கலாம் z3 ரீச் பண்ணிக்கிறாங்களா z1 ஒரு 2 pi by 3 மூவ் பண்ணால் z2 கிடைக்கும் அகெயின் ஒரு 2 pi by 3 மூவ் பண்ணால் z3 வரும் அப்போ டோட்டல் எத்தனை pi by 3 இருக்கும் 4 pi by 3 உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் அப்படி தான் போட்டிருப்பாங்க நம்ம இப்படியும் போடலாம் பாருங்கள் z2 2 pi by 3 மூவ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடச்சிரும் z3 கிடச்சிருங்களா ஸோ நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன் அங்கே மாற்றி போட்டிருப்பாங்க ரொட்டேஷன் ஆஃப் z2 by 2 pi by 3 we get என்ன பண்ணிக்கலாம் z3 உங்கள் புக்கில் z1 இங்கே என்ன போட்டிருப்பாங்க 4 pi by 3ன்னு போட்டிருப்பாங்க ஸோ ரெண்டுமே சேம் தான் இப்படி போட்டால் உங்களுக்கு எந்த சேமாக தான் வரும் அப்போ z3ங்கிறது z2 into e power I 2 pi by 3 z1 வேல்யூ -2 e power I 2 pi by 3னா உங்களுக்கு ஒமேகான்னு தெரியும் ஒமேகாவுடைய வேலை டைரெக்டாக இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணி எழுதணும் -1/2 ப்ளஸ் I into √3/2 ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா -2 இன்னரில் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 1 - I√3ன்னு கிடச்சிரும் இன்னரில் மல்டிபிள் பண்ணி சிம்பிளை பண்ணிங்கன்னா 1 - I√3ன்னு கிடச்சிரும் ஸோ இதுக்கப்புறம் பாருங்கள் இதே தான் உங்களுக்கு 1 - I√3 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா -2 நம்மளுக்கு ஏற்கனவே ஆன்சர்ஸ் பெரிய பண்ணிக்கலாம் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டிங்களா 1 ஒமேகா இன்னொன்று என்ன ஒரு ஒமேகா ஸ்கொயர் கான்ஜுகேட் டு ஈச் அதர் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய கான்ஜுகேட் தான் இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்குன்னு டைரெக்டாக உங்களால் எழுத முடியும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் 2.31 சிம்பிளிஃபை 1 + I the whole power 18
ஹோல் பவர் 18. நம்ம இது எப்படி சிம்பிள் பண்ணால் இதை போலார் ஃபார்முக்கு மாற்றணும். தட் இஸ் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா டைப்பில் மாற்றணும். அதுக்கப்புறம் பவரில் இருக்கிற இன்னரில் கொண்டு வர டிமாய்வஸ் தியரம் யூஸ் பண்ணணும். இதுதான் உங்கள் புக் ப்ரொசீஜரில் போட்டிருப்பாங்க. போலார் ஃபார்ம் மாற்றிட்டு டிமாய்வஸ் தியரம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இதை கொண்டு போய் வந்து போலார் ஃபார்ம் மாற்றிட்டு 2k பை ஆட் பண்ணணும். அடுத்து டிமாய்வஸ் தியரம் கேனுடைய வெள்ளம் போடக்கூடாது. கொஸ்டின் சால்வ் கிடையாது. கொஸ்டின் சிம்பிளிஃபை. இது சிம்பிளை பண்ணால் போதும். போலார் ஃபார்ம் மாற்றிட்டு டிமாய்வஸ் தியரம் யூஸ் பண்ணால் மட்டும் போதும், சிம்பிளிஃபை ஆயிரும். ஸோ நம்ம இதுக்கு வந்து ஆல்டர் மெத்தட் புக்கில் அந்த மெத்தட் போட்டிருப்பாங்க. நம்ம டைரெக்டாகவே ஆல்டர் மெத்தட் பார்க்கலாம். இது a பவர் m ஹோல் பவர் nங்கிற மாடல் எழுதியிருக்கு. 1 + i ஹோல் ஸ்கொயர் பவர் 9 9 2 சார் எழுதிங்களா? அப்போ a + b ஹோல் ஸ்கொயர்னா a ஸ்கொயர் + b ஸ்கொயர் i ஸ்கொயர் வேல்யூ -1 2ab 2i கிடச்சிரும். +1 -1 கேன்சல்னா 2i பவர் 9 2 பவர் 9 i பவர் 9 i பவர் 9 பார்த்தீங்கன்னா 4th மல்டிபிள்ஸ் ஒன்றா போகல, மீதி i மட்டும் கிடைக்கும். அப்போ 2 பவர் 9 512 i கிடச்சிரும். செகண்ட் சப்டிவிஷன் -23 + 3i ஹோல் பவர் 31. இப்போ இந்த ஸ்டெப்பில் இந்த 3க்கு பதில் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கு. 3 என்ன பண்ணியிருக்கோம்னா √3 × √3 எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இதிலேருந்து √3 காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா -1 + √3i கிடச்சிரும். -1 + √3i. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஒமேகாவுக்கு ஃபார்மில் -1/2 + i × √3/2ங்களா? அப்போ இங்கே 2 இல்லை பாருங்கள். -1/2 + i × √3/2 இல்லைனாலும் 2வால் டிவைட் பண்ணணுமா 2வால் மல்டிபிள் பண்ணணும். அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப் எழுதியிருக்கு. 2வால் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணியிருக்கு. இதுக்கு நம்ம ஆல்ரெடி தெரியும் ஒமேகான்னு தெரியும். நம்மளுக்கு ஒமேகா ஸ்கொயர் வச்சாலும் கரெக்டாக தான் வரும். ஸோ ஒமேகா பவர் 31 2√3க்கு பவர் 31 இருக்குது. ஒமேகாவுக்கும் பவர் 31 இருக்குது. 3னுடைய மல்டிபிள்ஸாக உங்களுக்கு ஒன்றா இருக்கிறனால 30 வரைக்கும் உங்களுக்கு ஒன்றா மாதிரி மீதி ஒரே ஒரு ஒமேகா மட்டும் இருக்கும். ஃபைனலாக ஒமேகாவோட ஆன்சர் -1/2 + i × √3/2. இதில் மெயின் மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த முன்னாடி அவங்களுக்கு ப்ராக்கெட் டைமை பாதியில் அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ஃபுல்லாகவே எழுதிடுங்க. அடுத்த லாஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் 2.29 sin π/6 + i cos π/6 ஹோல் பவர் 18. இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க cos θ + i sin θ டைப்புக்கு மாற்றணும். போலார் ஃபார்ம்னா அதுதானுங்க. cos θ + i sin θ மாற்றி டிமாய்வஸ் தியரம் யூஸ் பண்ணணும். cos θ + i sin θக்கு மாற்றினா தான் உங்களுக்கு என்ன பண்ண முடியுங்க டிமாய்வஸ் தியரம் யூஸ் பண்ண முடியும். ஆனால் இங்கே என்ன இருக்குது sin θ + i cos θ இருக்குது. இதை மாற்றுறது தான் நம்ம என்ன பண்ணோம்னா டிமாய்வஸ் தியரத்தில் 4th கலோரிலேயே பார்த்துருப்போம். அந்த ஐயை sin θ + i cos θவை ஐயை காமன் அவுட்டர் எடுத்துட்டோம்னா cos θ - i sin θ வரும்னு சொல்லியாச்சு. அங்கே பார்த்துருப்போம். இப்போ இங்கே i பவர் 18 இருக்குங்க. i பவர் 18 அப்படின்னா காமனாக எடுத்துடணும். ஐயை காமன் எடுக்கணும். ஐனுடைய பவர் 18 எடுத்துட்டால் cos θ - i sin π/6 பவர் 18 வரும். ஸோ i ஸ்கொயர் i பவர் 4னுடைய வேல்யூ 1 அப்போ 16 வரைக்கும் 1 ஆயிரும். மீதி i ஸ்கொயர் மட்டும் இருக்கும். i ஸ்கொயர் வேல்யூ -1. இதை வேணால் cos θ - i sin θவை e பவர் - i π/6ன்னு எழுதிக்கலாம். இன்னரில் கொண்டு போட்டிங்கன்னா e பவர் - i 3π வரும். cos 3πனாலும் அதே தான். தட் இஸ் 0 π. அடுத்து என்ன வருங்க 2π. நெக்ஸ்ட் என்ன வரும் 3π. cos 3πயும் பையும் சேமே தான் வரும். அப்போ cos 3πனுடைய வேல்யூ -1. தட் இஸ் -1 ஹோல் பவர் n தெரியும். அதே மாதிரி sin nπ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0ன்னு தெரியும். ஸோ ஜென்ரலாக யூஸ் பண்ணி போட்டாலும் ஓகே. மைனஸ் பார்த்தீங்கன்னா +1 வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.30 சிம்பிளிஃபை 1 + cos θ + i sin 2θ டிவைடட் பை 1 + cos 2θ - i sin 2θ ஹோல் பவர் 30. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதாலே எக்ஸைஸில் ஒரு சம் போட்டிருக்கு. z = cos 2θ + i sin 2θன்னு எழுதிக்கலாம். இதுக்கப்புறம் 1/z தட் இஸ் z பார் கான்ஜுகேட் எடுத்தனா கிடைக்கும் cos 2θ - i sin 2θ. எல்லா z பாரும் உங்களுக்கு 1/z இருக்காது. எப்போ வரும்னா மாடுலஸ் ஆஃப் z = 1 இருந்தால் மட்டும்தான் z பார் = 1/z சாட்டிஸ்ஃபை பண்ணும். இங்கே மாடுலஸ் ஆஃப் z = 1 தான். மாடுலஸ் ஆஃப் z என்ன மீனிங் √(x² + y²) அப்போ இங்கே cos square 2θ + sin square 2θ தட் இஸ் cos square θ + sin square θ டைப்பில் வரும். cos square θ + sin square θ என்ன கிடைக்கும் 1. ஸோ அந்த மாதிரி வந்தால் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளை இந்த சம்மு முடிச்சதுக்கப்புறம் பார்ப்போம். இது எப்போ எழுத இடத்துலனா z பார் 1/zன்னு போட முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பாருங்கள் 1 + cos 2θ + i sin 2θ நம்ம zன்னு வச்சுருக்கு. நம்மளுக்கு இது z பார் தான் நம்ம என்ன பண்ணோம் 1/zன்னு வச்சுக்கலாம். இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டா z + 1/z ரெசிப்ரோக்கல் பண்ணிவிட்டு z/1/z. ஸோ கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா z பவர் 13 கிடச்சிரும். z வேல்யூ cos θ + i sin 2θ ஹோல் பவர் 13. ஸோ இப்போ டிமாய்வஸ் தியரம் யூஸ் பண்ணிக்கலாம். cos 60θ
ப்ளஸ் ஐ சைன் 60 தீட்டான்னு கிடச்சிரும். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு எக்ஸாம் சொன்னோம் இல்லைங்களா, z பார் ஈக்குவல் டு 1/z ஒன்லி சாட்டிஸ்ஃபைட் மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் 1. நம்மளுக்கு ஆல்ரெடி மாடுலஸ் டெஃபினேஷன் படிச்சிருக்கிறோம். மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் ஈக்குவல் 1. மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் என்ன மீனிங்க, z பார் ஈக்குவல் 1, z பார் ஈக்குவல் டு 1/z. ஸோ அப்போ இந்த z பாரும் 1/z எப்போ ஈக்குவலாக வரும்னா மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் 1 இருந்தால் மட்டும்தான் உங்களால் எடுக்க முடியும். ஸோ அதனால தான் இந்த கொஸ்டின் நம்ம எக்ஸாம்பிள் எக்ஸைஸ் ஒரு கொஸ்டின் பார்த்தோம் இல்லைங்களா, அதுக்கும் பாருங்கள் மாடுலஸ் ஆஃப் z பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 கிடைக்கும். அப்போ மட்டும்தான் உங்களுக்கு என்ன பண்ணணும், z பார் ஈக்குவல் டு 1/z சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ அதே மாதிரி மல்டிப்ளிகேட்டிவ் ஆஃப் இன்வர்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுவோம் 1/z எழுத முடியும். அடிட்டிவ் இன்வர்ஸ் நம்ம என்ன பண்ணுங்க -z தான் எழுத முடியும். அப்போ எல்லா இன்வர்ஸும் 1/z சொல்ல முடியாது. மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் உங்களுக்கு என்ன வரும்னா 1/z வரும். அப்போ தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், இது 1/z into z ஈக்குவல் 1/z into z ஈக்குவல் 1ன்னு கிடச்சிரும். அப்போ z இன்வர்ஸுக்கு என்ன பண்ணிக்கணும்னா 1/z எழுதிக்கலாம். ஸோ இது நம்ம வரதுக்கான போட்டுக்கு இது சாட்டிஸ்ஃபை பண்ணாது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். z ஈக்குவல் 2 + 3i மாடுலஸ் ஆஃப் z எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ரூட் ஆஃப் x² + y² ஆஃப் 4 + 9 √13. அப்போ இது பார்த்தீங்கன்னா 1/z டு z பார் ஈக்குவலாக இருக்காது. ஸோ பாருங்க கேப்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ வரும்னா மாடுலஸ் ஆஃப் z 1 இருந்தால் மட்டும்தான். பார்த்தீங்கன்னா z இது z பாருனுடைய ஆன்சர். z இன்வர்ஸ் என்னது, மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் பார்த்தீங்கன்னா 1/z. அப்போ 1/z என்ன மீனிங்க, 1/2 + 3i வரும். 1/2 + 3i கிடைக்கும். இது காஞ்சி எடுக்கணும், 2 - 3i / 2 - 3i சிம்பிளை பண்ணி போட்டிங்கன்னா 2 - 3i √13 கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல 1/z ஆன்சர் z பாரும் சேமாக கிடையாது, நாட் ஈக்குவல் தான். எப்போ உங்களுக்கு ஈக்குவலாக வரும்னா மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு 1 இருந்தால் மட்டும்தான் வரும். ஸோ இந்த எக்ஸசைஸ்லாம் நிறையா கொஞ்சம் ஷார்ட்கட்டில் போட்டிருக்கு, அது எல்லாமே முடிச்சாச்சு. இதோட இந்த சாப்டரும் முடியுது. இந்த சாப்டருடைய ரீகாலை ஒரு டைம் பார்ப்போம். இந்த சாப்டரில் நம்ம என்ன பண்ணலாம், காம்ப்ளெக்ஸ் நம்பர் பற்றி பார்த்தோம். அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய போலார் ஃபார்ம், தட் இஸ் ரெக்டாங்குலர் ஃபார்ம் அப்படின்னா x + iy ஆர் x + y இந்த டைப்பில் எழுதிக்கலாம். a + iy. ஹியர் x is called real part and y is called imaginary part, I is called imaginary unit. Two complex number எப்போ ஈக்குவல்னு சொல்லணும்னா ரியல் பார்ட் ஈக்குவல் டு ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் ஈக்குவல் டு இமேஜினரி பார்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கான்ஜுகேட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் பற்றி படித்தோம். x + iy இஸ் த காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா கான்ஜுகேட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் x - iy, that is +i replaced to -i and i னுடைய பவர் that is square root of -1 is called என்ன பண்ணோம், i படிச்சிருக்குங்க. i² i³ i⁴ னுடைய வேல்யூ that is 4th னுடைய மல்டிபிள்ஸ் எல்லாம் 1ன்னு பார்த்தோம். அடுத்தது இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட், கான்ஜுகேட்டுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு ஒரு 10 ப்ராப்பர்ட்டிஸ் ப்ரூஃபோட பார்த்துருப்போம். இதுக்கப்புறம் பார்த்தா நம்ம கான்செப்ட் மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு root of x² + y², it is denoted by mod z. இதுக்கு சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தது, ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி அண்ட் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ப்ரூஃப் பார்த்துருந்தாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்த்தோம். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு எப்படி ரூட் எடுக்குதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். இதெல்லாம் முடிச்சுங்க பார்த்தா நமக்கு என்னென்னா போலார் ஃபார்ம் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். போலார் ஃபார்ம்னா z ஈக்குவல் r × cos θ + i sin θ ஆர் r × e⁻i θ ஆர் r × sis θ இந்த மாதிரி டைப்பில் போட்டிருப்போம். நெக்ஸ்ட்டு இதை யூஸ் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து படிச்சிருக்கோம், கரெக்டுங்களா. r × cos θ + i sin வச்சு ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு 3 ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சிருக்கோம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது எல்லாமே டி மாய்வஸ் தியரம், cos θ + i sin θ ஹோல் பவர் n ஈக்குவல் cos n θ + i sin n θ. டி மாய்வஸ் யூஸ் பண்ணி இப்படி போடுன்னு பார்த்தோம். இதுக்கப்புறம் ரூட் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் 4 ஸ்டெப் பார்த்துருக்கோம். என்னென்ன ஸ்டெப்புங்க, போலார் ஃபார்மு, ஆட் 2k/2 ஆர்குமெண்ட்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னா டி மாய்வஸ் தியரம், k-னுடைய வேல்யூ. இந்த சாப்டருடைய கான்செப்ட் கம்மியாக தான் இருக்கும், ஃபுல்லாகவே ஒரு டைம் ரீகால் பண்ணிங்க. சாப்டர் ஈஸியாக தான் இருக்கும். எக்ஸாம் சம்ஸ் எல்லாம் ஹோம்ஒர்க்காக பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அப்பப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா குரூப்பில், வாட்ஸ்அப் குரூப்பில் க்ளியர் பண்ணிக்கோங்க. இதோட இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த சாப்டர் பார்ப்போம்.